மக்களை குடும்பமாக நினைக்கும் தலைவர்கள் எல்லோருமே குடும்ப அரசியல் தான். முடிவு பண்ணிட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா? அப்படின்னு சொன்னீங்க சாரு. சகோதரர் கமல் பேசுறது எங்களுக்கு புரியலன்னு நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. சகோதரர் கமல் பேசுறது சகோதரர் சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? சாதாரணமா வரலடா திமுக காரன். திமுக காரன்னா சாதாரண நினைக்காத நீ முதல்ல. அப்ப புரியல, இப்ப புரியுது. திமுக கூட்டணி உடைய போகுது. விசிகாவுக்கு சீட் எண்ணிக்கைய குறைக்க போறாங்க. திருமாவளவன் அண்ணன் இன்னைக்கு அவருக்கே ஒரு சீட்டை குறைக்க போறாங்க. 6 சீட்டில் என்ன திருமாவளவன் அண்ணன் இன்னைக்கு ஒரு சீட்டு குறைக்க போறாங்க. இப்படிதான் பேசாதீங்க, இப்படிதான் பேசுறீங்கன்னா நான் உசுரவே விட்டுருவேன். பாத்துக்கிறேன். அவரே எப்படா வெளியே வரலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறார். இன்னைக்கு திருமாவளவன் அண்ணன் அந்த கூட்டணியில் சந்தோஷமா இருக்கிறாரா? நீங்க அவர்கிட்ட கேளுங்க. ஏன்? ஆமா, அதை நான் கேள்விப்பட்டதோட சரி, இதுவரையும் கண்ணால பார்த்ததே இல்லை எம்டி சார். ஒரே ஒரு முறை ஆபீஸ்ல ஆயுத பூஜைக்கு பொறி கொடுத்தீங்க, தொட்டுக்க நாட்டு சக்கரை இல்லையான்னு கேட்டேன். என்னடா கம்யூனிசம் பேசுறியா, வேலையை விட்டு தூக்கிடுன்னு மிரட்டினீங்க. திமுக சொல்றாங்க எல்லோருக்கும் ஒரு சீட்டு குறைக்க போறோம், ஏன்னா தேமுதிகவுக்கு நம்ம சீட்டு கொடுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது திருமாவளவன் அண்ணே சந்தோஷமா இருக்கிறாரு. எனக்கு தெரியாது. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? கடன் வாங்குறாங்கப்பா. ஆட்சிக்கு வந்த பொழுது 2021 4.5 லட்சம் கோடி ரூபாய் கடன். அப்படின்னா ஒரு தலைக்கு எவ்வளவுங்க? தமிழகத்தில் 2,25,00,000 ரேஷன் கார்டு இருக்கு. ஒரு ரேஷன் கார்டின் மீது 2,10,000 ரூபாய். ஒரு ரேஷன் அட்டை எடுத்தீங்கன்னா 2,10,000 ரூபாய் கடன் ரேஷன் அட்டையின் மீது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வெளியே போகும் பொழுது 10,62,000 கோடி ரூபாய் கடன். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அடுத்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் மிகப்பெரிய கஷ்டத்தை அந்த ஆட்சியாளர்கள் அனுபவிக்க போறாங்க. 10,62,000 கோடி கடனை ஒரு முதலமைச்சர் வந்து அந்த நாற்காலியில் அமர்ந்து வருடத்திற்கு 80,000 கோடி ரூபாய் அந்த கடனுக்கு வட்டி கட்டி இப்பவே கண்ணை கட்டுது. அந்த கடனை திருப்பி கட்டி டாஸ்மார்க்கில் 55,000 கோடி வரக்கூடிய வருமானம் அதையும் சரி பண்ணி எப்படி ஒரு ஆட்சி நடத்த முடியும்? இந்த 5 ஆண்டுகள்ல 20 ஆண்டு காலம் பின்னாடி தமிழ்நாடு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். இந்தியாவில் எந்த மாநிலமும் 8 லட்சம் கோடி அப்படிங்கிற கடனையே தாண்டல. தமிழ்நாடு இன்னைக்கு 10,62,000 கோடி கடன். இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துறாங்க. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். So the politics of this state for the last 50 years has been DMK versus ADMK, DMK versus ADMK. You still think this election will also be like that? தமிழ் தெரியாத இங்கிலீஷ்காரங்கிட்ட தமிழ்ல பேசக்கூடாதுன்னு தெரிஞ்ச உனக்கு இங்கிலீஷ் தெரியாத பச்சை தமிழங்கிட்ட இங்கிலீஷ்ல பேசக்கூடாது என்ன தெரியாம போச்சு? இன்னைக்கு பாக்குற திமுக காரங்க இதே பகுதியில் சேப்பாக்கம் பகுதியில் வீடு வீடா போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மாநில அரசு ஃப்ராடு பண்ணி திமுக கட்சிக்காரங்கிட்ட லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. நீங்க சிந்தாதிரிப்பேட்டை போறீங்களா, இந்த பெண்களுக்கெல்லாம் 5,000 ரூபாய் கொடுத்துருக்கிறேன், நீ போய் ஸ்டிக்கர் ஒட்டிக்கணும். இன்னைக்கு திமுக நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா வீடு வீடா போய் அம்மா 5,000 வந்துச்சா, ஏதோ இவர் ரிசர்வ் பேங்க்ல உட்கார்ந்து பிரிண்ட் அடிச்ச மாதிரி 5,000 ரூபாய் வந்துச்சா. நீங்கள் 1000 ரூபாய் தடுக்க முயன்றால் நான் என் மக்களுக்கு 5,000 ரூபாய் கொடுக்க ரெடியா இருக்கேன். ஒன்னும் இல்ல, பஸ் ஸ்டாண்ட மேல ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணா போயிடுச்சு, மேல கூட ரெடி பண்ணிடலாம். எவ்வளவு மோசமா இருக்கு பாத்தீங்களா? பஸ் ஸ்டாண்ட்ல ஆள் நிக்க முடியாம அப்படிங்குவாங்க, அந்த இடத்துல வந்து நிற்காங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே போய் நிற்கிறாங்க. இதை வந்து திராவிட மாடல் அரசுன்னு சொல்றதுங்களா, ஃப்ராடு மாடல் அரசுன்னு சொல்றதா? நீங்களே சொல்லுங்க.
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அந்த காட்டில் கூட ஊழல் செய்கிற ஒரே கட்சி திமுக கட்சி. 2G செக்டர் ஊழல் 1,74,000 கோடி ஊழல் செய்த கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. மத்தியிலே அமைச்சர் கிடைத்தாலும் அதையும் அங்கேயும் ஊழல் செய்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. நீ மாறவே மாட்டியாடா. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். இப்ப பர்கூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கட்டி தரப்படும்னு சொல்லிருந்தாங்கண்ணா, அது வந்துருச்சுங்களா? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பர்கூர்ல இருக்கு, வந்துருச்சா? இருக்கு. நீங்க கேள்வி வந்து இல்ல நானா இருக்கான்னு இல்லன்னா நான் சொல்ல இருக்குன்னா இருக்கு, இல்லன்னா இல்ல, அவ்வளவு இருக்கான்னு இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? சரியா படிக்கிறது இல்லையா? சரி, கிருஷ்ணகிரியில சென்ட் ஃபேக்டரி கொண்டு வரப்படும்னு சொல்லிருந்தீங்க, வந்துருச்சுங்களா? சென்ட் ஃபேக்டரி வந்து வரல, இன்னும் வரல. அதுக்கான முயற்சிகள் ஏதாவது முயற்சியான அடுத்த 5 ஆண்டுல வந்து சென்ட் ஃபேக்டரி நிச்சயமா வரும். நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணா போ. கிருஷ்ணகிரியில மாம்பழக்கூழ் தொழிற்சாலை புதிதாக கொண்டு வரப்படும். அதே மாதிரி அரசு வேளாண்மை கல்லூரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாக கட்டிடம். அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தோட்டக்கலை பயிர்கள் அதிகமா இருக்கு, விளையுது. இந்த தோட்டக்கலை பயிர்களுக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் யூனிவர்சிட்டி வேணும்னு சொல்லி எங்களுடைய கோரிக்கை, நீண்ட நாள் கோரிக்கை. அந்த கோரிக்கையை வந்து நம்ம மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் நான் தான் வந்து கலெக்டர் ஆபீஸ்ல பேசும்போது வச்சோம். இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? நாளைக்கு அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அது பாஜக ஆட்சிக்கு வந்ததாகத்தான் பொருள். இப்போது புரிகிறதா ஏன் திருமாவளவன் திமுகவோடு உடும்பு பிடியாக இருக்கிறார் என்று? உங்களுக்கும் இதே தமிழகத்தில் இதே திமுகவோடு கூட்டணியில் இருக்கும் உங்களாலும் துணை முதலமைச்சராகும் தகுதி இருக்கிறது. நாளை இந்த திமுக வெற்றி பெற்றால் நீங்கள் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக்க முடியுமா? உங்களை இன்று வரை MLA-விற்கும் MP-க்கும் மட்டுமே அடிமையாக வைத்திருக்கும் இந்த திமுக எங்கே? இதற்கு பதில் உண்டா? அண்டங்காக்கா குயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமாப்பா? ஒருவேளை நாளை இந்த திமுக தமிழகத்தை ஆண்டால் நீங்கள் துணை முதலமைச்சராக முடியும் என்றால் நீங்கள் இந்த திமுகவிற்கு உடும்புப்படியாக இருப்பதிலும் அதில் இருப்பதை கண்டு நீங்கள் பெருமை கொள்வதிலும் நிச்சயமாக நியாயம் உண்டு. அது நடக்கும் என்றால் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஸ்கீம் தொடரும். இனி ஆட்சி வந்து அடுத்த 2024